டுடே வந்து எங்கள் ஊர் சிவன் கோயிலில் முருகர் சாமி கிட்ட நடந்த அற்புதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். இது என்ன அற்புதம்னு கேட்குறீங்களா? நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் சாமி வெளியே உள்ள அந்த சிலை முன்னாடி வந்து அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வந்து மயில் வந்து உட்காந்து தரிசிக்கிற மாதிரி ஒரு காட்சியை வந்து நேற்று பார்த்தேன். இது வந்து நான் மட்டும் பார்க்காம உங்கள் எல்லாத்துக்குமே காமிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன். நல்லா பாருங்களேன், அங்கே ஒரு மயில் வந்து கரெக்டாக அந்த முருகர் சாமிக்கு நேராக மட்டும்தான் உட்காந்துருக்கு. இந்த அற்புதத்தை நான் வந்து என்ன தவம் செஞ்சோன்னு எனக்கே தெரியல. வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து முருகர் சாமி இருக்கிறதா வந்து நிரூபிச்சுட்டே காமிக்கிறாரு. இது வந்து எங்கூர் சிவனுக்குள்ள நிறைய நடக்குது. ஆனால் இதை வந்து நான் ஒரு நாளாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன். நீங்களே பாருங்களேன். எல்லாட்டிலும் இந்த வீடியோக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. முருகர் சாமி வழிபட்டு உங்களுக்கு வந்து துன்பம் தான் வருதுன்னு நினச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து முருகர் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு கர்ம வினைலாம் கழியும். அதுக்காக தான் உங்களுக்கு துன்பம் கொடுப்பாரே தவிர அந்த துன்பத்தை வந்து இன்பமாக மாற்றக்கூடிய வல்லவர் தான் முருகர் சாமி. ஆனால் நீங்கள் துன்பம் வருதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அது வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது. அந்த துன்பத்திலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கும் முருகர் சாமி வழி கொடுப்பாரு. அதாவது துன்பத்தை கொடுப்பவரும் அவரே, துன்பத்தை எடுப்பவரும் அவரே. முருகர் சாமி நம்பினோர் கைவிடப்படார்.